விஜயகாந்த் அவர்களோட இறப்பை பற்றியும் விஜயகாந்த் அவர்களுக்கு பிரேமலதா எவ்வளவு விஷயம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரேமலதா பற்றி நான் இங்கே பேசியே ஆக வேண்டும். விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் வர வேண்டும்னு பிரேமலதா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். இந்தியாவில் மட்டும் இல்லை, ஸோ வந்து உலக அளவில் என்னென்ன டாக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் வந்து பிரேமலதா வந்து மீட் பண்ணாங்க. பெஸ்ட்டு டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து விஜயகாந்தை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சாங்க. ஸோ இதுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. செலவெல்லாம் வேறு, ஆனால் வந்து அதுக்காக மெனக்கட்டாங்க. அவரை எங்கே வேணால் கூப்பிட்டு போக ரெடியாக இருந்தாங்க பிரேமலதா. ஆனால் வந்து இப்போ அவரால் வாழ முடியல. ஸோ காலமாகிட்டாங்க. முக்கியமாக வந்து அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் சில காலம் வந்து இருந்தாங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து தீவிர சிகிச்சை வந்து கொடுக்கப்பட்டது. அப்போ வந்து அவரோட மருத்துவராக வந்து ஒருத்தர் வந்து இருந்தாங்களா. இப்போ வரைக்கும் வந்து ரஜினிகாந்துக்கு பர்சனல் டாக்டராக அவர் தான் வந்து இருக்காராம். ஸோ அவர்கிட்ட கூட வந்து பிரேமலதா அவர்கள் வைத்தியம் பார்த்தாங்க. ஆனாலும் இந்த விஜயகாந்தை வந்து காப்பாற்ற முடியவில்லை. அவர் வந்து இப்போ வந்து காலமாயிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து விஜயகாந்துக்கு வந்து நம்ம வந்து இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் மீது இவ்வளோ காதல் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து இணையதளத்தில் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?